வணக்கம் வியூவர்ஸ். உடல் எடையை வேகமா அதிகரிக்கும் உணவுகளை நம்ம ஆரோக்கியம் சேனல்ல பார்க்கலாம். முதல்ல தேங்காய் பால். அதிக அளவு டயட் எண்ணெய்கள் நிரம்பிய தேங்காய் பால் பொதுவா உணவுகளுக்கு சுவை கூட்ட பயன்படுத்தப்படும். இதுல அதிக கலோரிகள் இருக்கும். ஆக இதை சாப்பிட்டா உடல் எடை தானா அதிகரிக்கும். பாதாம் உணவு. நரம்பு வளர்ச்சிக்காக சாப்பிடப்படும் பாதாமால உடல் எடையும் கூடும். தினமும் ஒரு கையளவு பாதாம் சாப்பிடுறதால நரம்புகள் திடமா செயல்படுவதோட நல்ல கொழுப்பும் உடல்ல சேரும். ஆலிவ் எண்ணெய். கலோரிகள் அதிகமுள்ள ஆலிவ் எண்ணெயை சாலடுக்கு ஊத்தியோ சாப்பிடலாம். இதனால இதயம் பலப்படுறதோட எடையும் கூடும். இதே மாதிரி வேர்க்கடலை எண்ணெயும் பாதாம் எண்ணெயும் நிறைய அளவு மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலத்தோட இருக்கு. இவைகளையும் சமையலுக்கு பயன்படுத்தினா வேகமா உடல் எடை கூடும். சேனை கிழங்கு. அதிக அளவு ஸ்டார்ச் கொண்ட சேனை கிழங்க ஒரு முறை சாப்பிட்டா உடல்ல 150 கலோரிகள் வரை அதிகரிக்கும். இதையே வாரத்துக்கு 3 முறை உணவோட சேர்த்து சாப்பிட்டா வேகமா உடல் எடை பெருகும். உருளைக்கிழங்கு. போதுமான அளவு கார்போஹைட்ரேட் இருக்கிற உருளைக்கிழங்க வேக வச்சோ வறுத்தோ சாப்பிடுறதால நல்ல கொழுப்புகள் உடல்ல சேரும். பீன்ஸ். ஆடு கோழி இறைச்சிகளுக்கு சமமான புரதச்சத்து பீன்ஸ்ல இருக்கு. இதனால இத அடிக்கடி பொரியலா சாப்பிட்டாலும் எடை கூடும். பாஸ்தா மற்றும் கைக்குத்தல் அரிசி. இது ரெண்டுலயும் அளவுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட் இருக்கிறதால இத அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டாலும் உடல் எடை கூடும். சீஸ். இதுல புரதம் நிறைய இருக்கு. இது உடலுக்கு போதுமான கலோரிகளை தந்து வேகமா உடல் எடையை அதிகரிக்கும். முட்டை. முட்டையில் புரதச்சத்தும் அமினோ அமிலங்களும் இருக்கு. குறிப்பா இதன் மஞ்சள் கருவுல நன்மை செய்யும் கொழுப்புகளும் கலோரிகளும் நிறைஞ்சிருக்கு. தினமும் ஒரு முட்டைய வேக வச்சு சாப்பிட்டாலே போதும் உடல் எடை வேகமா அதிகரிக்கும். உலர் திராட்சை. உலர் திராட்சையில 99 கலோரிகள் இருக்கு. இத தினமும் சாப்பிட்டா உடல்ல நார்ச்சத்து கூடும். கெட்ட கொழுப்புகளை கரைச்சு ஆரோக்கியமான கொழுப்பை அதிகரிக்கும். தவிர உடல் எடையும் கூடும். முந்திரி. முந்திரியின் முக்கிய எண்ணெய்கள் உடல் எடையை அதிகரிக்கும். சருமத்தையும் பளபளப்பா வைக்கும். வாழைப்பழம். கார்போஹைட்ரேட்டுகள் அதிகம் நிறைந்த வாழைப்பழத்தை தினமும் 2 சாப்பிட்டா கூட உடலுக்கு சக்தி அதிகரிச்சு எடையும் கூடும். நிச்சயம் இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். இன்னும் இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமான குறிப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.